Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு விஞ்ஞான சிறுகதை, புதியவன் சிறுகதையின் பேர். திடுதிப்பென்று என் அறைக்கதவு திறக்க எம்டியை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அலறி அடித்துக்கொண்டு களையவரமாக ஒரு ஸ்ப்ரிங் இயக்கத்தில் எழுந்து நின்று, குட் மார்னிங் சார், சாரி, குட் ஆஃப்டர்நூன் சார் என்றேன். கவலைப்படாத சங்கர், மீட் நாராயண், புதுசாக மேனேஜர் கேடரில் சேர்ந்திருக்காரு. திஸ் இஸ் சங்கர். நான் சொன்னனே, அந்த ஆசாமி. புதியவன் என்னை பார்த்து வசீகரமாக புன்னகை செய்து என் கையை பற்றி இறுக்கமாக குலுக்கி, உங்களை சந்திக்கிறதுல எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி என்றான். அந்த நிமிஷமே நான் அவனை வெறுக்க தொடங்கிவிட்டேன். சங்கர், இனிமேல் ப்ரொடக்ஷன் சம்மந்தமான விஷயங்களை எல்லாம் இவர் பார்த்துக்கிட்டோம். நீ பிளானிங் அண்ட் எஸ்டிமேட்டிங். எனக்கு உள்ளுக்குள் தீ மூண்டது. என் பொறுப்பை பாதியாக்கி அதில் முக்கியமான பாதியை புதியவனிடம் கொடுக்கிறார். சார், போர்ட்ஃபோலியோ வேணால் டிஸ்கஸ் பண்ணலாமே? அதெல்லாம் வேண்டாம், நான் தீர்மானிச்சாச்சு. ஐ வாண்ட் சம் ஃப்ரெஷ் மைண்ட். உன் டிபார்ட்மெண்ட்டே ஒட்டடை படிஞ்சு கிடக்கு. நான் வரட்டுமா நாராயண்? நீ புதுசாக என்ன வேணால் கொண்டு வரலாம். ஐ வில் சப்போர்ட் யூ. சங்கர், இவருக்கு மேனேஜருக்கு உண்டான தனி ரூமு, ஃபர்னிச்சர் எல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு. அது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு செக்ஷனில் என்று ஆரம்பித்தேன். பாத்தியா, உடனே ஒரு பக் பாசிங்க. சரியான சர்க்கார் மடிசஞ்சி ஆஃபீஸாக ஆக்கி வச்சுருக்காங்க. நாராயண், நீ இதெல்லாம் மாற்றியே ஆகணும். அவன் சிரித்து, நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஃபர்னிச்சர் ஆஃபீஸரை இதெல்லாம் முக்கியம் இல்லை. ஃபர்னிச்சர் ஆஃபீஸு அறை இதெல்லாம் முக்கியம் இல்லை. கேட்டுக்கையா? எம்டி புறப்பட்டதும் நான் அவனை தீர்க்கமாக பார்த்தேன். முழு என்றிருந்தான். பிசின் போட்டு ஒட்ட வைத்த போல தலைவாரி இருந்தான். மிக ஒழுங்கான புருவங்கள், ஏறக்குறைய லிப்ஸ்டிக் போட்டது போல ரோஜா நிற உதடுகள், அளவான உடலமைப்பு, உயரம், ஏதோ சினிமா ஹீரோ போல் இருந்தான். இத்தனை இளைஞனை எனக்கு இந்த ஆஃபீஸில் 15 வருடமாக கொட்டை பரப்பி கொண்டிருக்கும் எனக்கு இணையாக என்ன ஒரு கேட்பாரற்ற அநியாயம். அவனை வெறுப்பு பார்வையால் போர்த்தினேன். அவன் அதை சற்றும் கவனிக்காமல், உங்கள் ஸ்நேகிதம் எனக்கு மிக முக்கியம் மிஸ்டர் சங்கர். நாராயண், நல்ல ஜோடி பொருத்தம். இப்போ என்ன செய்துட்ருக்கீங்க? நான் none of your business. Everything is going to be my business, மிஸ்டர் சங்கர். இந்த கூட்டலில் தப்பு இருக்கும் போல இருக்கேன். நான் காகிதத்தை சரக்கென்று பிடுங்கி கிழித்தேன். வேஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் ஸ்டேஷனரி. அவன் புன்னகை மாறவே இல்லை. பாழாய்ப்போன எரிச்சல் ஊட்டும் புன்னகை. அப்புறம் சந்திக்கலாம் என்று ஸ்டைலாக நடந்து வெளியே சென்றான். இது முதல் சந்திப்பு. அவள் சேர்ந்த ஒரு வாரத்தில் மாற்றங்களை உணர ஆரம்பித்தேன். அவன் சேர்ந்த ஒரு வாரத்தில் மாற்றங்களை உணர ஆரம்பித்தேன். டைப்பிஸ்ட் கலா சரியாக 9:30 வர ஆரம்பித்தான். நாராயண் சார் ஏன் லேட்டுன்னு கேட்குறார் சார்? ஏன் நான் கேட்டது இல்லையா? நீ கேட்பீங்க சார், ஆனால் நீங்களே சில சமயம் லேட்டாக வருவீங்க. நாராயண் சார் 8:30 தினம் வந்துடுறாரு. ஆஃபீஸை திறக்கிறதே அவர் தான். சரி, உன் வேலையை பாரு. இனிமேல் நான் உங்கள் 2 பேருக்குமே டைப்பிஸ்ட்டு. நான்சென்ஸ். யார் சொன்னா? நாராயண் சார் தான். உடனே நாராயணனை கூப்பிட்டு அனுப்பினேன். கொஞ்சம் பிஸியாக இருக்காரா? என்ன விஷயம்? கேட்டுட்டு வர சொன்னாருங்க. கலா என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். தப்பாக நினச்சிக்காதீங்க சார், நீங்களும் மேனேஜரு அவரும் மேனேஜர், 2 பேரும் ஒரே ரேங்க்கில் இருக்கிறதுனால. யார் சொன்னார் 2 பேரும் ஒரே ரேங்க்னுட்டு? நான் அவனை விட 15 வருஷம் சீனியர், தெரியுமா? இதை உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. இதை எம்டி மூலமே தீர்த்து வச்சிடுறேன். எம்டி அறையில் நாராயண் அவர் நாற்காலிக்கு மிக அருகில் நின்று கொண்டு தீவிரமாக இதை விளக்கி கொண்டிருந்தான். இருவரும் என் பிரவேசத்தில் நிமிர்ந்தார்கள். சார், ஒரு முக்கியமான விஷயம். நயா, டைப்பிஸ்ட் தானே என்றான் நாராயண். என்னது டைப்பிஸ்டா? இப்போ அதான் முக்கியம். மன்னிக்கணும் சார், இது ஆஃபீஸ் சூழ்நிலையை பற்றின பிரச்சனை. டைப்பிஸ்ட் ஒரு உதாரணம். என்ன நாராயண், புரியலையே? நாராயணைத்தான் கேட்குறார், என்னே அல்ல. விஷயம் ரொம்ப சிம்பிள் சார். இவர்கிட்ட கலான்னு ஒரு டைப்பிஸ்ட் இருக்கா. ஒரு வாரமாக அவன் மொத்தம் எத்தனை மணி நேரம் பிஸியாக இருக்கான்னு பார்த்தேன். 9 மணி நேரம். 3 ஆஃபீஸருக்கு உண்டான டைப்பிங்கை அவள் ஒருத்தியால் செய்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கவும் நாவல் படிக்கவும் கூட முடியும். மிஸ்டர் நாராயண், ஒரு வாரத்து ஒர்க்கை வச்சுட்டு. மிஸ்டர் சங்கர், நான் இதை எதிர்பார்த்தேன். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வார கணக்கு இல்லது. போன வருஷம் முழுக்க அந்த அம்மா 345 பேஜ் தான் டைப் படிச்சிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. இப்போ என்னையா, உங்கள் டிபார்ட்மெண்ட்டே ஓவர் ஸ்டாஃபு. சார், அதை தீர்மானிக்க வேண்டியது நான் இல்லையா?
எம்டி இதற்கு பதிலளிக்காமல், சங்கர் இதை பாருங்கள், இந்த எஸ்டிமேட்டை நீங்கள் தான் தயார் செஞ்சதே என்று மேஜை மேலே இருந்த ஃபைலை என்னிடம் வீசினார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு சொல்லாமல் என் செயலை இருவரும் அலசி கொண்டிருக்கிறார். ஏன் சார் இதில் ஏதாவது தப்பா? டோட்டல் சரியா இல்லை? டிப்ரிசியேஷன் ரேட்டு தப்பு, எஸ்கலேஷன் கிளாஸும் தப்பு என்றான் நாராயண். சார் இது அநியாயம். ரஃப் டிராஃப்டை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்குறது நல்லா இல்லை. மேலும் உங்களுக்கு என் ஒர்க்கில் ஏதாவது சந்தேகம் கேட்கணுன்னா தனியாக கூப்பிட்டு கேட்குறது தானே. ஒரு சீனியர் மேனேஜருக்கு நீங்கள் கொடுக்குற மதிப்பை நீ ஏன் மதிப்பேன்? இது வரைக்கும் உங்களையெல்லாம் தட்டி கேட்க ஆள் இல்லை, இப்போ ஆள் வந்தாச்சு. நான் உங்களோட அப்புறம் பேசிக்கிறேன் சார். ஆத்திரத்துடன் பதிலுக்கு காத்திராமல் வெளியே வந்துவிட்டேன். அந்த சம்பவத்திலிருந்து நாராயணுடன் பேசுவதை நிறுத்திவிட்டேன். இவ்வளவு வருஷம் விசுவாசமாக உழைத்து வந்த என்னை ஒரே வாரத்தில் மூளைக்கு தள்ளிவிட்ட நாராயணனை அப்படியே கழுத்தை நிறுத்தி கொலை செய்ய வேண்டும் போல ஆத்திரமாக வந்தது. அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு தைரியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நாராயண் ஆக்கிரமிப்பு அடுத்த நாட்களில் அதிகரித்தது. ஆஃபீஸே நாராயண பஜனை தொடங்கிவிட்டது. ஸ்டாஃப் கார் வேண்டுமா? எதுக்கு நாராயண் சார் கிட்ட கேட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுங்களேன். இங்க் பாட்டில் நாராயண், ஓவர் டைம் நாராயண், இது எல்லாவற்றையும் அனுமதிக்கும் எம்டி. மேலும் எனக்கு இருந்த அக்கறை அத்தனையும் கரைந்து போய்விட்டது. ஒரு மிக முக்கியமான டெண்டர் தயாரிக்க வேண்டிய பொறுப்பு அப்போது என்னிடம் வந்தது. சுவாரஸ்யம் இல்லாமல் அதை தள்ளி போட்டுக்கொண்டே இருந்துவிட்டு கடைசி நாள் லீவில் சென்று விட்டேன். நாளை டெண்டருக்கு கடைசி தினம். கம்பெனிக்கு இதனால் 10 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் போய்விடும். போகட்டும், எனக்கு வேலை போனால் பரவாயில்ல. என் அனுபவத்துக்கு வேறு வேலை கிடைப்பது சுலபம். போகிற போது நஷ்டப்படுத்திக்கிட்டு செல்லலாமே. லீவில் சென்று விட்டேன். திரும்பி வந்ததும் எம்டி என்னை உடனே கூப்பிடுவார் என்று எதிர்பார்த்தேன். கூப்பிடவே இல்லை. மத்தியானம் வரை எதுவும் நிகழவில்லை. பிற்பகல் நாராயண் அறைக்கு வந்தான். சங்கர், நீங்கள் லீவில் போகிறப்போ ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருந்தால் எங்கிட்ட விட்டுட்டு போகலாம். ஒரு பெரிய கான்ட்ராக்டை லூஸ் பண்ணுறதுக்கு இருந்தோம். நல்ல வேலை உங்கள் டேபிள் மேலே அதை பார்த்து நானே அவசரமாக ஒரு டெண்டர் தயார் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அதை எப்படி சாத்தியம்? ஒரே நாளில் அனுப்பியிருக்கேன், காப்பி இருக்குது பாருங்களேன் என்று புன்னகை பூத்தான். பைதவே நான் இதை எம்டி கிட்ட சொல்லலை என்று மறுபடியும் புன்னகை செய்துவிட்டு சென்றான். நான் அவன் அனுப்பியிருந்த பிரதிகளை பார்த்தேன். அயர்ந்து போனேன். எப்படி சாத்தியம்? மொத்தம் 350 பக்கம் ஒரே இரவில் ஒழுங்காக டைப் அடித்திருக்கிறான், இல்லை அடிக்க வைத்திருக்கிறான். உள்தொடர்பு தொலைபேசியில் அவனிடம் கேட்டேன். நாராயண், டெண்டர் டாக்குமெண்ட்ஸை யார் அடித்தாங்க? நான் தான் தயாரித்தது, அதுவும் நான் தான். இம்பாசிபிள். என்னால் முடியும் சங்கர். எம்டி ஃபோன் செய்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ அனுப்பிச்ச டெண்டரை அக்செப்ட் ஆகிடுச்சே என்றார். எப்படி சாத்தியம்? ஒரு ராத்திரிக்கு 150 பக்கமா? அதுவும் வெறும் டைப்பிங் மட்டுமல்ல, எவ்வளவு எஸ்டிமேட்கள், கணக்கெடுப்புகள். குறைந்தது 15 தினமாவது தேவைப்படும். காரியத்தை ஒரே ராத்திரியில் செய்யக்கூடிய என்ன மாதிரி அசுரன் இவன்? மனுஷனா இல்லை ராட்சசனா? அந்த சந்தேகம் எனக்கு இன்னும் அடுத்த வாரம் வலுப்பெற்றது. அவன் அறைக்கு சென்றேன். இந்த ஆஃபீஸில் இருக்கிற வேலை பாதிக்கு மேலே என்னால் செய்ய முடியும் என்று கலாவிடம் சொல்லி கொண்டிருந்தான். நீங்கள் செய்வீங்க சார். வாங்க சங்கர், ஒரு நிமிஷம். அப்போது கலா, இன்றைக்கி ராத்திரி எப்போ வர்றேன்? என்ன சார், என்னென்னவோ கேட்டுண்டு என்று கலா என்னை சற்று கலவரமாக பார்த்து கொண்டு விலகினாள். ஓஹோ, இப்படி ஒரு திருப்பமா? சங்கர், என்ன விஷயம்? என் மேலே கோபம்லாம் தீர்ந்து போச்சா? இந்த ரிப்போர்ட்டை எம்டி பார்க்க சொன்னார, பார்த்துட்டா போகிறது. அந்த 8 பக்க ரிப்போர்ட்டை சரக்கு என்று 8 முறை புரட்டினான். பார்த்தாச்சு. என்ன அதுக்குள்ளையா? ஆமாம், ஸ்பீட் ரீடிங்கு. 4வது பக்கத்தில் 8வது வரியில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. அட்வைஸுக்கு வேர்பில் எஸ் போடணும். மற்றபடி 7வது பக்கத்தில் ஒரு பேரா ரிப்பீட் ஆகுது. சோதித்து பார்த்ததில் அவன் சொன்னது சரியாக இருந்தது. இவன் என்ன மாதிரி மனிதன்? ராத்திரி எதற்கு கலாவை கூப்பிட்டான்? எனக்கு அந்த விரோதியின் மேல் விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்வம் ஏற்பட்டது. அவன் என்ன படித்திருக்கிறான்? எங்கே படித்தான்? ஒரு வாரம் பர்சனல் டிபார்ட்மெண்ட் ஃபைல்களை தோண்டினேன். ஐஐடியில் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் எம்டெக்காம். எல்லோருக்கும் முதலாவதாக பாஸ் பண்ணியிருக்கிறான். ஆச்சரியப்படவில்லை. கல்யாணமாகவில்லை. வயசு 22. மிகவும் சாதாரண விவரங்கள் இருந்தும் அவன் கிளாஸ்கோ பேபி தோற்றத்தில் ஏதோ ஒரு தப்பு இருந்தார் போலப்பட்டது எனக்கு. புருவங்கள் வரைந்தவையோ, சருமம் என்ன அவ்வளவு பளபளப்பாகவே இருக்கும். அவன் நடை, அவன் சதா புன்னகை, அழுத்தோ களைத்தோ இவனை நான் இதுவரை பார்த்ததே இல்லையே. ஒரு தினம் மாலை அவனையும் கலாவையும் ஒரு ரெஸ்டாரண்ட் வாசலில் பார்த்தேன். இருவரும் பழகிய விதத்தில் ஆஃபீஸ் உறவு அடிபட்டு போயிருந்தது. கலா அவனையே பார்த்து கொண்டு அவன் மேல் அடிக்கடி பட்டுக்கொண்டு தலையை கலைத்து வேடிக்கை பார்த்து கொண்டு முத்தம் கொடுக்காத குறை. மை காட், கலா இவ்வளோ சுதந்திரமான பெண்ணா? எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. ஒரு காலத்தில் கலாவின் மேல் எனக்கு ஒரு சபலம் இருந்தது. ஆனால் ஒரு மேனேஜர் பதவியில் இருப்பவன் ஸ்டாஃபுடன் எப்படி பழக வேண்டும் என்பது பற்றி எம்டி அடிக்கடி போதிப்பார். அவர் மேல் இருந்த மரியாதையாலும் விசுவாசத்தாலும் நான் என் அந்தரங்க ஆசைகளெல்லாம் ஆஃபீஸ்க்கு அர்ப்பணித்து விட்டு கல்யாணம் கூட செய்து கொள்ளாமல் இப்போ என்னடானா நேற்று வந்தவன் அவளை வாசனை பார்த்து கொண்டு செல்கிறான்.
அவர்கள் காரை என் காரில் பின்தொடர்ந்தேன். எதற்காக என்று சரியாக தெரியவில்லை. சற்று வெட்கமாக கூட இருந்தும் இந்த விவகாரம் எம்டிக்கு தெரிந்தால் அவனுக்கு நிச்சயம் வேலை போய்விடும். ஆஃபீஸ் ஒழுக்கத்தை பற்றி கண்டிப்பான கொள்கைகள் கொண்டவர் அவர். இந்த சரசம் அவருக்கு ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டால் ஆதாரம் தேடித்தான் பின்தொடர்ந்தேன். கடற்கரை பக்கம் தனியாக இருந்த ஒரு வீட்டில் அவன் கார் நின்றது. நான் சற்று தூரத்திலே நின்று விட்டேன். கொஞ்ச நேரம் விட்டு அருகே சென்றேன். கதவு சாத்தி இருந்தது. ஜன்னல் கதவு திறந்திருந்தது. பேச்சுக்குரல் எதுவும் கேட்கவில்லை. கிளிக் கிளிக் என்று வினோத சப்தம் மட்டும் கேட்டது. மெல்ல ஜன்னல் அருகே சென்று சற்று வெட்கத்துடன் தயக்கத்துடன் எட்டி பார்த்தேன். திடுக்கிட்டேன். அந்த அறை காலியாக இருந்தது. அதன் நடு மையத்தில் கலா உடம்பில் உடை எதுவுமின்றி படுத்திருந்தாள். நாராயண் அவளை பல கோணங்களில் ஃபோட்டோ பிடித்து கொண்டிருந்தான். கலா படுத்திருந்த நிலையில் ஒருவித இயந்திரத்தனம் இருந்ததா என்ன? ஏன் அறை காலியாக இருக்கிறது? எங்கே ஃபர்னிச்சர்? எங்கே அலமாரிகள்? ஒரு மனிதன் தின வாழ்க்கைக்கு உரிய தேவைகள் எதுவுமே இல்லாத நிர்வாணமான அறை கலாவை போல. சற்று நேரம் யோசித்தேன். மௌனமான கிளிக் கிளிக்குகள் கேட்டுக்கொண்டிருந்தன. கலா கொஞ்சம் பக்கவட்டமாக படுத்துக்க. படுத்துக்கொண்டால் கிளிக். அப்படியே நிமிர்ந்தால் கிளிக். கையை தூக்கு. எல்லா நிலைகளுக்கும் ஒவ்வொரு கிளிக். இவன் என்ன மாதிரி மனிதன் என்பதை விட என்ன மாதிரி வக்ர புத்தி மனிதன் என்கிற கேள்வி என் மனத்தில் மிதந்தது. எம்டிக்கு தெரிந்தால்? உள்ள வாங்கல மிஸ்டர் சங்கர். திடுக்கிட்டேன். ஏன் ஜன்னலிருந்து எட்டி பார்க்குறீங்க? கதவு திறந்தா இருக்கு, உள்ளே வரலாம். என்ன இவனுக்கு பிடரியில கண்ணா? நான் எட்டி பார்ப்பது எப்படி தெரிந்தது? திரும்பினான். கீழே படுத்திருந்த கலாவை காட்டினான். மனித உடல், அதுவும் ஒரு பெண்ணின் உடல். என்ன ஒரு கலையம்சமான படைப்பு. அவள் மார்பை பாருங்க, ஷாம்பெயின் கோப்பை போல. அந்த தொப்புள் என்ன பர்ஃபெக்ட் பாருங்க. அப்புறம் அடிவயிற்றின் சரிவு, பின்னால் பெறப்போகும் பிள்ளைக்காக இப்போதே இடம் தந்த பெல்விக் வளைவு. அப்புறம் ஷட்டப் நாராயண், உனக்கு வெக்கமா இல்லை? வெட்கமா? கலையை ரசிக்கிறதுல எதுக்கு வெட்கம்? எத்தனை பெயிண்டர்ஸ் பார்த்து ரசித்து வடித்த வடிவம். டெகாஸு, ரென்வா, ரெம்பிராண்ட். ஏய் கலா, எழுந்துரு. அவள் எழுந்திருக்காமல் என் குரலையே மதிக்காமல், நாராயண் சார் இன்னும் என்ன பண்ணணும்? சங்கருக்கு நீ உடை இல்லாமல் இருக்கிறது பிடிக்கல, உடை அணிஞ்சுக்கோ கலா. அவள் எழுந்து தன் உள்ளுடைகளை என் முன் முழு காட்சியாக அணிந்து கொண்டு சட்டை அணிந்து பேண்ட் அணிந்து அதன் ஜிப்பை இயக்கிவிட்டு தலைமயிரை சேர்த்து கொண்டு ரப்பர் வளையத்தில் கட்டுப்படுத்தி விட்டு நின்றான். டிக் என்று கையை சொடுக்கினான். அட சங்கர் சார், நீங்கள் வந்திருக்கீங்களா? நாராயண், நான் இதை எம்டி கிட்ட சொல்ல போகிறேன். எதை? சற்று முன்னாடி நடந்ததை. மை காட், யூர் எ பெர்வர்ட் ஐ சே. இந்த அறையில் நடந்ததுக்கும் ஆஃபீஸ்க்கும் என்ன சம்மந்தம்? ஒழுக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அது திருக்குறள் இருக்குது. இது எனக்கும் கலாவுக்கும் உள்ள சொந்த பிரச்சனை, இண்டிவிஜுவல் வலிஷன். ஆஃபீஸை போட்டு குழப்பாதீங்க. நீங்கள் எம்டி கிட்ட இதை சொன்னால் அவர் கேட்குற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல தயார். இப்போ என்ன சண்டை என்றாள் கலா. கலா, ஐ எம் அஷேம்ட் ஆஃப் யூ. என்ன நடந்தது? நீ செய்கிறது உனக்கே நல்லா இருக்கா? எத்தனை பணம் தர்றான்? கலா, கெட் அவுட் என்று சீறினாள். உனக்கும் வேலை போக போகிறது. ஐ டோன்ட் கேர். என்ன நாராயண், நாம் 2 பேரும் கல்யாணம் செய்துக்குத்தானே போகிறோம். வை நாட், அதையும் பார்த்துடலாம் என்று அவள் தோள்பட்டையில் கைகோர்த்து கண்ணடித்தான். டார்லிங், யூ பியூட்டிஃபுல். கலா அவனை மூக்கால் நிரடி, டார்லிங் உங்கள்கிட்ட ஸ்பெஷலாக ஒரு வாசனை இருக்குது, அதுவே தூக்குது. வெறுப்பில் விலகினேன். எத்தனை மோசமானவன் நாராயணன். ஆஃபீஸ் வேலையில் திறமை மட்டும்தான் முக்கியமா? ஒரு கௌரவம் வேண்டாமா? ஒரு பொறுப்புணர்ச்சி வேண்டாமா? மரியாதை நிச்சயம். எம்டி இதை சகித்து கொள்ளவே மாட்டார். அவரிடம் நான் இதை சொல்லி தீரப்போகிறேன். எம்டியிடம் விஷயத்தை சொல்வதற்கு முன் நாராயணனை பற்றி மற்றொரு தகவல் தற்செயலாக கண்டுபிடித்தேன். அவன் மகா ஃப்ராட் என்று. ஐஐடியில் எனக்கு தெரிந்த ப்ரொஃபஸர் இருக்கிறார். அவரை தற்செயலாக ஒரு பார்ட்டியில் பார்த்தேன். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கற்றுத்தரும் மற்றொரு ப்ரொஃபஸரும் அவருடன் வந்திருந்தார். அவரை எனக்கு அறிமுகப்படுத்தினார். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் என்றால் உங்களுக்கு கலீக் நாராயணன் தெரிஞ்சிருக்குமே, முதல் ரேங்க் மாணவன். இந்த வருஷம் 1978 நினைக்கிறேன். பேர் என்ன சொன்னேன்? நாராயண். நான் ஐஐடியில் சென்ற 8 வருஷமாக இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கற்றுக்கொண்டுருக்கேன். நாராயண் எந்த மாணவனும் என் வகுப்பில் படித்ததே இல்லை. அதுவும் ரேங்க் ஸ்டூடெண்ட் நான் சொல்கிறேன். ஆமாம், முதல் ரேங்க்கு. நான் சர்டிஃபிகேட்டில் பார்த்தேன், இருக்கவே முடியாது. முதல் ரேங்க் மாணவர்கள் எல்லார் பேரும் தெரியும். சென்ற 8 வருஷங்களாக அகர்வால், ஜோஷி, திருமலை, வெங்கட் நாராயணன், பிஸ்வாஸ். நாராயண்? தேர் வாஸ் நோ நாராயண். எனக்கு விந்தையாக இருந்தது. இதை விடக்கூடாது, மேலே ஆராய்ந்து பார்க்கலாம் என்று பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி இதை மேற்கொண்டு ஐஐடி நிர்வாகத்திடம் விசாரிக்க சொன்னேன். 1 வாரம் கழித்து அந்த திடுக்கிடும் தகவல் எனக்கும் கிடைத்தது. பர்சனல் மேனேஜர் சுந்தரேசன் வியர்வை வழி முகத்துடன் என் அறைக்கு வந்து, டெரிபிள் மிஸ்டேக் ஆகிடுது சங்கர் சார். என்ன? மிஸ்டர் நாராயண் கொடுத்துருக்கோம் அத்தனை சர்டிஃபிகேட்டுகளும் பொய், எல்லாம் போகஸு.
அந்த ஆள் பொய் சர்டிஃபிகேட் கொடுத்து கம்பெனியை ஏமாற்றிருக்கான். இதை எப்படி நான் எம்டி கிட்ட சொல்கிறது? என்ன துவையில் அரிச்சு சாப்பிட்ருவாரே. நான் சொல்கிறேன் சுந்தரேசன், உடனே சொல்லிடுங்க சங்கர் சார். நான் ருட்டீனாக வெரிஃபை பண்ணியிருக்கணும். அந்த ஆள் செய்த அசாத்தியமான வேலையும் அவர் திறமையும் பார்த்தா அவர் சர்டிஃபிகேட் உடனே சோதிச்சு பார்க்கணுன்னு எவனுக்கும் தோணியிருக்காது. இருந்து என் பேரில் தப்பு தான். எம்டிக்கிட்ட சொல்லி என் வேலை பறி போயிடாமல் முயற்சி பண்ணுறேன் சுந்தரேசன். எம்டி என்னை பார்த்து, வாயா சங்கர், ஏதாவது சந்தேகம் கிளாரிஃபிகேஷனாக நாராயணன் கேளு, என்ன தொந்தரவு செய்யாதீங்க. இல்லை சார், வேறு விஷயம். நீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒன்று உங்கள்கிட்ட சொல்லணும். டிஜிஎம் போஸ்ட் ஒன்று அடுத்த மாதம் காலியாகிறது. அதுக்கு நாராயண் போடுறதுல உங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இருக்கக்கூடாது. இல்லை சார், இந்த ரிப்போர்ட்டை மட்டும் பார்த்துருங்க. என்ன ரிப்போர்ட்டு? பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில். நாராயண் கிட்ட காட்டியா? இதை ஏன் என்கிட்ட? இது நாராயணை பற்றின ரிப்போர்ட் சார். கொடு பார்க்கலாம். மேலாக படிக்க ஆரம்பித்தார். 3வது வரியிலேயே உன்னிப்பாக படிக்கத் தொடங்கினார். அவர் விழிகள் பெரிதாகி வரிகளை விழுங்கின. முடித்தார், நிமிர்ந்தார். நம்ப முடியலையே. என்னாலையும் முதல்ல நம்ப முடியல சார். இன்டர்காம் வைத்துட்டு, நாராயண் உடனே கூப்பிடுமா என்றார். மை காட். அப்புறம் அந்த பெண்ணு கலா இல்லை, அவளை என் கண் முன்னாலே நிர்வாணமாக ஃபோட்டோ எடுத்தான் சார். சரிதான், இது வேறையா? எங்கம்மா நாராயண்? சீட்டில் இல்லை சார், பதிலே இல்லை. எங்கே போயிட்டான்? வீட்டுக்கு போயிட்டுதா. வீட்டு விலாசம் தெரியுமில்ல, வண்டி அனுப்பிச்சு கூப்பிட்டு வர சொல்ல. ஒரு நிமிஷம் சங்கர், உனக்கு அவன் வீடு தெரியுமில்ல? தெரியும் சார். நீ ஏன் வண்டி எடுத்துகிட்டு போய் உடனே அவனை கையோடு அழைச்சிட்டு வா, குவிக். இன்றைக்கே மேட்ரை தீர்த்துடலாம். அவன் என்ன மாதிரி கில்லாடியாக இருந்தாலும் பொய் உதவாது, ஏமாத்து. நம்ம எல்லாம் என்ன இழிச்சவாயங்களை நினச்சிட்ருக்காங்க. நான் சந்தோஷத்துடன் ஆஃபீஸ் காரில் நாராயண் வீட்டுக்கு பறந்தேன். வீட்டு வாசலில் நாராயண் கதவை சாத்தி கொண்டிருக்கும்போது அவனை சந்தித்தேன். நாராயண் வாயா. எம்டி கூப்பிட்டு அனுப்பிச்சிடாரா? ஆமாம், அவன் சர்டிஃபிகேட் அழகெல்லாம் பார்த்துட்டாரு. தெரியும். உடனே வா. வரல சங்கர், எம்டி கிட்ட சொல்லிடுங்க, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிடு. இந்த கடுதாசியை போஸ்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. இதை நீங்கள் கொடுத்துருங்க. கலாக்கிட்ட எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுங்க. மற்ற பேர்கிட்டையும் சொல்லிடுங்க. அவசரமாக புறப்பட்டு போகிறதுக்கு மன்னிக்க சொல்லிடுங்க. புறப்பட்டு போகிறியா? எங்கே போகணுமோ அங்கே. இந்தாங்க கடுதாசி, பிரித்து பாருங்கள். பிரித்தேன். ஒரே ஒரு வரி. நான் என் வேலையை ராஜினாமா செய்கிறேன். வந்தனம் நாராயண். நான் நிமிர்ந்தேன். ஊருக்கு போகிறியா? லக்கேஜ் எங்கே? லக்கேஜ் இல்லாமல் வந்தேன், லக்கேஜ் இல்லாமல் போகிறேன். காலில் செருப்பு கூட இல்லையே. வேண்டாம். அவன் புறப்படும் முன் அவன் கால் விரல்களில் தப்பு இருப்பது தெரிந்தது. அவனுக்கு 2 வலக்கால்கள் இருந்தன. நாராயண் விறுவிறு என்று நடந்து சென்று சடுதியில் தெருமுனையில் மறைந்தான். அவ்வளவுதான். அதற்கப்புறம் நாராயணிடமிருந்து எந்தவித தகவலும் இல்லை. அவனுக்கு இதுவரை கொடுக்கப்பட்ட சம்பளம் ஒரு பைசா பாக்கி இல்லாமல் கூட்டப்பட்டு ஒரு செக் அவனுக்கு மேஜையில் எழுதி வைத்திருந்தான். அந்த வினோத நாராயணன் வந்தான், போனான். கலா என்னிடம் அழுதான். என் உள்ளுக்குள் கலாவை நான் பார்த்த சந்தர்ப்பங்கள் குறுகுறுத்தன. எனக்கு டிஜிஎம் போஸ்ட் கிடைத்தது. நாராயண் செய்த மாற்றங்களை எல்லாம் நான் மாற்ற விரும்பவில்லை. எல்லாவற்றிலும் ஆதாரமான ஒரு திறமையும் ஆஃபீஸ் முன்னேற்றத்தில் ஒரு அக்கறையும் தெரிந்ததால் நாராயண் எண்ணம் 1.5 மாதம் புயல் அடித்து ஓய்ந்து விட்டது. என் நெஞ்சில் முன்போல அந்த கேள்வி இன்னும் இருக்கிறது. அவன் யார் சார்? 1 மாதத்துக்கு பிறகு நான் கணேஷன் அறையில் உட்கார்ந்திருந்தேன். உடன் வசந்தும் உட்கார்ந்திருந்தான். கணேஷ் எல்லாவற்றையும் கேட்கும்போது குறுக்கே பேசவே இல்லை. வசந்த் தான் அவப்பது. அப்படியா, கில்லாடியா அந்த ஆள் என்றெல்லாம் கமெண்ட் அடித்து கொண்டிருந்தான். குறிப்பாக அந்த ஃபோட்டோ பிடிக்கும் பகுதி வந்தபோது வசந்த் சுறுசுறுப்பாக அந்த பெண்ணின் அட்ரஸ் கேட்டான். எல்லாம் முடிந்ததும், வசந்த் அந்த ஆள் யார் சொல்ல பார்க்கலாம் என்றான் கணேஷ். என்ன பாஸ், ரொம்ப சுலபம். ஒரு ஃப்ராடு. சர்டிஃபிகேட் போய் எல்லாம் போய் ஆள் கண்டுபிடிக்கப்பட்டதும் காணாமல் போயிட்டான். அவனால் எப்படி அவ்வளவு அமானுஷ்யமான காரியங்களெல்லாம் செய்ய முடிச்சது? அமானுஷ்யமா என்ன அதில் இருக்க? ஒரு 10 பக்கத்தை படித்து பார்த்துட்டு ஒரு நிமிஷத்தில் அந்த இடத்துல தப்பு செய்கிறது சொல்கிறது ஸ்பீட் ரீடிங்கில் சாத்தியம் பாஸ். நான் அதை சொல்லலை. ஒரு ராத்திரியில் ஃபைலை பார்த்து டெண்டர் தயார் பண்ணது. எனக்கு இன்னும் அது கொஞ்சம் ப்ளஃபாக இருக்குன்னு தோணுது. முன்னாலேயே 10-15 நாளாக அதுக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள திருட்டுத்தனமாக ஃபைலை பார்க்கலன்னு என்ன கேரண்டி? இதெல்லாம் அமானுஷ்யமாக எனக்கு படலை. அந்த பெண்ணை ஃபோட்டோ எடுத்தது அது ஒரு பர்வெஷன் தான். இதை விட எவ்வளவோ பர்வெஷன் நான் பார்த்தது இல்லையா? மை காட், எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய புள்ளி இப்போ கூட ஃபீடிங் பாட்டில் தான் பாலை சாப்பிட்றாரு. தினம் ஒரு நிப்புள் மாற்றணும் அவருக்கு. வாரம் ஏதாவது ஒரு தாய்ப்பால் வேணும் அவனுக்கு. போதும் வசந்த். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பர்வெஷன்கள் பல வகை. குளித்தலைக்காரர் ஒருத்தர், ஓகே அவர் காலு கட்டை விரல், அது வந்து சார் 6வது விரலை பார்த்துட்டு அந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருப்பார். எனக்கு என்னவோ எதுவும் அமானுஷ்யமாக படல. பாஸ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் வேறு விதமாக நினைக்கிறேன். அந்த ஆள் மனுஷனே இல்லை,
பின்ன வேறு உலகத்தில் இருந்து நம்ம உலக பழக்க வழக்கங்களை கவனிக்க அல்லது குறிப்பெடுத்துக்க வந்த ஒரு பிரஜை. அந்த கிரகத்தில் பெண்களே இல்லாமல் இருக்கலாம், அல்லது வேறு வடிவத்தில் இருக்கலாம். அவங்களுக்கு மனித ஆண் வடிவத்தை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், பெண் வடிவத்தை பற்றி அவங்க அறிவு இன்கம்ப்ளீட்டாக இருக்கலாம். அதுக்காக தான் அந்த பெண்ணை ஃபோட்டோ எடுத்திருக்கான். அவங்க எல்லாருமே சூப்பர் பிரெயின்களாக இருக்கலாம், அவசர வேகத்தில் சாதனைகள் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். இங்கே பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவசர அவசரமாக மனித வடிவம் பூண்டதில் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. 2 காலம் ஒரே மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு நம்ம மனித முயற்சிகளெல்லாம் அவங்க வேகத்துக்கு சுண்டைக்காயாக இருக்கலாம். அவன் வேலை முடிஞ்சது, அவன் போயிட்டான். ஏன் அவன்னு சொல்கிறதே தப்பு, அது போயிடுத்து அவங்க உலகத்துக்கு. என்ன சொல்கிற வசந்த்? என்னது சொல்கிறது? சமீபத்தில் குறிப்பிட்ட எழுத்தாளரோட சயின்ஸ் ஃபிக்ஷன் நிறைய படிக்கிறீங்கன்னு தெரியுது. சயின்ஸ் ஆகுது, ஃபிக்ஷன் ஆகுது, எல்லாம் ரீலு. இதை பாருங்கள், இந்த பென்சில் இருக்கு, இது ஏ பென்சிலே தானாகவே கூர்ச்சை மேலே நின்று டான்ஸ் ஆடுன்னு சொன்னால் ஆடுமா? ஆடாது. சயின்ஸ் ஃபிக்ஷனில் ஆடுமா? என்ன ஒரு பாஸ், அதை பாருங்கள். அந்த பென்சில் அவன் குறிப்பிட்டது போலவே ஆடிக்கொண்டிருந்தது. வேறு கதை. முற்றும். வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. உங்களுக்கு பிடிச்சதா? ஒரு சோஷியல் ஸ்டோரியில் சின்னதாக ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்விஸ்ட்டு போட்டிருக்காரு சுஜாதா. ஆல்வேஸ் ஃபேசினேட்டிங் டு ரீட் இஸ் ஸ்டஃப். எண்டிங்கில் கணேஷ் வசந்த் வந்தது வாஸ் அ நைஸ் சர்ப்ரைஸ். ரொம்ப நாளாச்சு கணேஷ் வசந்த் பற்றி படித்து. ஸோ ஐ என்ஜாய்ட் இட். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சதான் தெரியல. மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன்.